சோதிக்கப்பட்டு ஆங்காங்கே போகிறது, திரிகிறது, அடிபடுகிறது, கல்லு தூக்கி எறிகிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் ஒரு சில வாலிப பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வீடுகளிலே தாய் தகப்பன் இது நிமித்தமாய் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில வாலிபர்களை பார்த்தால் 12th படித்து முடித்து இல்லைன்னா காலேஜுக்கு போகிற பொழுது, இல்லைன்னா காலேஜ் முடித்து அவங்க வேலைக்கு போகிற அந்த நாட்களில் பலவிதமான பலவீனங்கள் அவர்களை ஆட்கொண்டுகிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத பலவீனங்கள், அவர்கள் படுகிற வேதனைகள், கண்ணீரை நாம் கேட்கும்போது உண்மையாகவே அவர்களோடு கூட நாமும் அழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்ல, சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமையில் இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், வீட்டுகள் இருக்கிற எல்லா டோர்களை எல்லாம் அடித்து உடைச்சி வீட்டில் கல்லை தூக்கி எறிகிறது, அம்மா சமையல் பண்ணி வச்சா அதை அப்படியே தூக்கி அங்கே எறிகிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். சில பிள்ளைகளை பிசாசு அடிமைப்படுத்துகிறான், சில பிள்ளைகளை பிசாசு பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான், சில பிள்ளைகளை பிசாசு அவர்கள் பெற்றோருக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு வைத்திருக்கிறார். சில பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், பாவ பழக்கங்களில, குடி பழக்கங்கள், போதை பொருட்கள், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு சில பிள்ளைகள் இந்த போன்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலமாக கண்களினால் பாவ இச்சைகளில் விழுந்து விடுகிற அநேக காரியங்களை கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஜெபத்துக்கு போன பொழுது நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போனோம். அவர்கள் எங்களை பார்த்து எங்கள் வீட்லேயும் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே போகிற பொழுது ஒரு 12ஆம் வகுப்பு முடித்து காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற அந்த ஸ்டேஜில் அந்த பையனுக்கு பார்த்தா திடீர்னு ஒரு பலவீனம், அவன் இப்படி ஈக்கில் போல தான் இருக்கிறான், 2 கால் மாத்திரம் வீக்கமாக இருக்கிறது. அது அப்படியே நமக்கு பார்த்தாலே ஒரு மரண தருவாயில் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை தான் அவனிடத்திலே பார்க்க முடியும். அந்த வீட்டிலே போய் நாங்கள் செபித்து விட்டு வந்தோம். அப்பொழுது அந்த வீட்டில் இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க என்ன வெளியில் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறான், என்னை அடிக்கிறான், என்னை கேட்காத பழக்கம், கேவலமான வார்த்தைகளை கேட்டு என்னை வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு கொடிதான காலம் இந்த நாட்களிலே இருக்கிறது பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் வழி தப்பி போகவே கூடாது, வழிமாறி போகவே கூடாது, தவறான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி போயிடக்கூடாது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, தாய் தகப்பன் எந்த நமக்கு ஏற்ற துணையை அவர்கள் தேடி நமக்கு ஏற்ற நேரத்தில் அமைத்து தருவார்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய காலங்களில் எல்லாம் பார்த்தா பையனை பிடிச்சிருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் வந்து 12th தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னுடைய கணவர் வந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு யாருமே எங்கள் வீட்டில் யாருமே கேட்கல, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆஃப் இயர்லி எக்ஸாம் நான் தமிழும் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் எழுதினேன், அதோட எனக்கு மேரேஜ் ஆயாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு சில குடும்பங்களில் மாத்திரம்தான் இப்படி தாய் தகப்பன் சொல்லுகிற பேச்சை கேட்கிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அப்படி இல்லை, அனைத்து பிள்ளைகளுமே தாய் தகப்பன் சொல்லுகிற பிள்ளைகளைத்தான் அவர்கள் மேரேஜ் பண்ணுவார்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு அதிலிருந்து சில ஆலோசனைகளை சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம், பிரசங்கி 11வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. 800வது பக்கத்தில் இருக்கிறது. இல்ல, 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஹல்லேலூயா. ஏன் உன் வாலிப பருவத்திலே நீ சிருஷ்டிகரை நினைக்க வேண்டுமாம்? ஏன் நாம் வாலிப பருவத்திலே ஆண்டவரை நினைக்க வேண்டுமாம்? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அநேக பாவ பழக்கங்களுக்குள்ளே ஆளாகி விட்டார்கள். இங்கே இருக்கிற இதை கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் இதுவரையிலும் சரியாக இருப்பீர்களே ஆனால் இன்னி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாலிப பிராயத்தில் உங்களை படைத்த ஆண்டவரை நீங்கள் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நினைக்க வேண்டுமாம்? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று
நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஹல்லேலூயா. ஒரு தீங்கு நாட்கள் உண்டு, மனுஷனுக்கு போராட குறிப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆமென். நமக்கு கஷ்டங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் வருவதற்கு முன்பதாக உன் வாலிப பருவத்திலே நீ ஆண்டவரை நினைக்க வேண்டும். ஆமென். 7வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த மண்ணானது ஒரு நாள் முன்னிருந்த எங்கிருந்து எடுக்கப்பட்டோமோ அதே இடத்துக்கு போகக்கூடிய நாட்கள் வரும். ஆனால் அதற்கு முன்னே நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும், அவரை நினைக்கணும், அவரை சொந்த ரட்சகரா நீ ஏற்றுக்கொண்டா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ள வந்தாலும் எல்லாவற்றிலும் முன்னாலே ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்க முடியும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் உங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் மாறும். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்த்தீர்களானால் ஒரு வாலிப மகனை கொண்டு ஒரு தகப்பன் வருகிறார் ஆண்டவருடைய சமூகத்துல. இவன் என்ன செய்கிறான்? இவனை ஊமையும் வாய் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆவி பிடித்திருந்த ஒரு மகனை தகப்பன் கொண்டு வருகிறான் இயேசுவிடத்துல. ஆண்டவரே, இந்த ஆவி இவனை எப்பொழுதெல்லாம் பிடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இவன் தீயிலும் தண்ணீரிலும் போய் விழ பார்க்கிறான். அநேக தரம் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அது முயற்சி பண்ணினது. ஆனால் என் மகனுக்கு இறங்கி உம்மாலே கூடுமானால் உதவி செய்யும் என்று சொல்லி வாலிப மகனை கொண்டு வந்து தகப்பன் வேதனைப்படுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, இதே போல தான் நாங்கள் அநேக வீடுகளில் ஜெபிக்கும் போது பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி உடனே அந்த தகப்பன் சொன்னார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளவு வேதனையோடு உங்கள் பிள்ளைகளை குறித்து யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாரத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க. அன்றைக்கு ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகள் பிசாசினால பிடிக்கப்பட்டு வந்த பொழுது ஆண்டவரிடத்துல, என் மகள் படுகிற வேதனையை என்னால பார்க்க சகிக்க முடியலப்பா, நீங்க உதவி செய்யும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியில்லை என்று சொன்னார். ஏனென்றால் அவள் ரட்சிக்கப்படாதவள், கானானிய ஸ்திரீயா இருந்தாள், அந்நிய புறஜாதியா இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, விடுதலை முதலாவது அவருடைய பிள்ளைகளுக்கு தான், அவரை ஏற்றுக்கொண்டு கொண்ட பிள்ளைகளுக்கு தான் முதலாவது விடுதலை. ஹல்லேலூயா. அந்த வாலிப மகனை கொண்டு வந்த தகப்பன் கேட்கிறாரு, நான் உங்களுடைய சீஷர்களிடத்துல கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களால கூடாமற் போயிற்று என்று சொல்லி. நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம். மார்க் 9வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 9 அதனுடைய 29வது வசனம். வாசிங்க. உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெல்லாவற்றினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா. சில பிசாசு பிடித்த காரியங்கள் அது வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, முதியவர்களுக்கும் அந்த பிசாசின் போராட்டங்கள் உண்டு, திருமணமானவர்களுக்கும் உண்டு, குழந்தைகளையும் பிசாசு பிடித்து இருக்கிறான். ஆனால் சில பிசாசு பிடித்த இப்படிப்பட்டதான பலவீனங்கள் எப்படிப்பட்டதாம்? இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் இது என்ன செய்யாதாம்? விலகி போகாதாம். ஹல்லேலூயா. பிசாசு ஒருவேளை உங்களை அடிமைப்படுத்தி ஏதாகிலும் பாவ பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்குமே, ஆனால் அவைகளை இன்றைக்கு நீங்கள் விட்டு இந்த உபவாச ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்து கடந்து செல்வீர்களே, ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்கும். ஹல்லேலூயா. தானியேல் என்கிற ஒரு மனுஷன், நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ போஜனத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன்னை காத்து கொண்ட தானியேல்
தானியேலை 120 தேசங்களுக்கு தேசாதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். யோசேப்பை பார்த்தீர்களானால் ஒரு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்வதென்று பாவத்துக்கு விலக்கின யோசேப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினார். ஆமென். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், நீங்கள் எதை நோக்கி தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நண்பர்களை பார்த்தா, இல்லை என்றால் உங்கள் பெற்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டா, வேதத்தின்படி நடக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் ஒரு விசை யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் ஒருபோதும் வேதனைப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாய் காணப்படாது. ஹல்லேலூயா. உன் தாயும் தகப்பனை என்ன செய்யணுமா? நீ கனப்படுத்த வேண்டுமா? உன் வாலிப பருவத்தில் நீ ஆண்டவரை தேட வேண்டும். அவர்கள் சொல்லுகிறதான காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை வனாந்தரமாய் மாற்ற மாட்டார், செழிப்பான காடாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ நினைத்த காரியங்கள், நீ யோசிக்கிற காரியங்களை உனக்கு அது ஆண்டவருக்கு சித்தமானால் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த வாலிப பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களில் உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம பக்கத்து வீடுகளிலே இருக்கிறவர்கள், இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞாபகத்தில் கொண்டு வாருங்க. யாரெல்லாம் நம்மிடத்துல செபிக்க கேட்டிருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை ஒரு மனதோடு நாம் செபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு குடும்பங்களில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார், குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். எல்லாரும் வாய்களை திறந்து வாலிப பிள்ளைகளுக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை சந்திங்கப்பா, வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. மனம் போல போக்கில திரிகிற வாலிப பிள்ளைகளை தொடுவீராகப்பா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள், கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் சந்திப்பீராகப்பா. அந்த பிள்ளைகளை தொடுவீராக. தாய் தகப்பனுடைய கண்ணீருக்கு பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு சமாதானம் குடும்பங்களிலே உண்டாகட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. விடுதலையின் ஆவியானவர் வாலிப பிள்ளைகளை சண்டைங்க ஆண்டவரே. மனதிரும்ப உதவி செய்யுங்கப்பா. பாவ பிடியில சிக்கி நிற்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. மனமிறங்குங்கப்பா. வேதனைகளை அறிகிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு அப்பா வாலிப பிள்ளைகளை தொடுவீராக ஆண்டவரே. உடைய கரம் இறங்கட்டும். வாலிப பிள்ளைகள் மத்தியில் உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளை சந்திங்க. பிசாசின் பிடியிலே சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. என்ன செய்கிறான்னு தெரியாதவனுக்கு மனதில பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை என் தேவன் தொடுவீராக, என் தேவன் தொடுவீராக. விடுதலையின் ஆவியானவர் வாலிப பிள்ளைகள் மேல உடைய ஆவியை ஊற்றுவீராக, உடைய ஆவியை ஊற்றுவீராக. அவர்கள் பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அத்தனை வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நினைக்க, உம்மை துதிக்க, சிருஷ்டிகரை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பெனட் பிள்ளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலேஜுக்கு போக முடியாதபடிக்கப்பா வீடுகளில் இருந்து கண்ணீர் வடிக்கிற, வாரத்துக்கு 3 முறை டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு நீர் இறங்குவீராக ஆண்டவரே. எல்லாரும் அந்த பிள்ளையை நினைத்து ஜெபிங்க. என்னுடைய மகளோடு கூட படிக்கிறாங்க பிள்ளை, இன்னைக்கு பலவீனப்பட்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளையை கர்த்தர் விடுதலையாக்கும்படி, அந்த வாலிப பிள்ளையை கர்த்தர் விடுதலையாக்கும்படி ஆண்டவரே. அவர்கள் சீக்கப்பட்ட பிள்ளையப்பா, விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக.
படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, திருமணம் பண்ணி கொடுக்க முடியாதபடி எத்தனை தாய் தகப்பன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவீராக அப்பா. அற்புதம் செய்யுங்கள், அற்புதம் செய்யுங்கள். உம்மை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற பரமத்தை நோக்கி கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய குடும்பங்களில் உள்ள அத்தனை பிள்ளைகளும், நம்முடைய தெரிந்தவர்கள், நம்முடைய வீட்டு பக்கங்களில் உள்ள அத்தனை வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கி இன்னைக்கு நல்ல பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் சபைக்கும் தூணாய் கட்டி நிறுத்த போகிறதற்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம் குடும்பங்களுக்காய் நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. குடும்பங்களை இன்றைக்கு பல விதத்தில் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். எவ்வளவு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் சமாதானமே இல்லை, ஒரு மனம் இல்லை. கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுகிறது இல்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்ளுகிறது இல்லை, பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளுகிறது இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. இன்றைக்கு சமாதான கேடு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122 அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 122:5. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வீடு என்றால் நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணுமாம்? முதலாவது சமாதானம் இருக்க வேண்டும், இரண்டாவது சுகம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த சமாதானமும் சுகமும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குமே ஆனால் அது சின்ன ஒரு பரலோகம் போலவே சந்தோஷம் உள்ள வீடாய், சமாதானம் உள்ள வீடாய், களிப்பான வீடாய் மாறி போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது? இன்றைக்கு இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வீட்டு சூழலை தெரியும் இல்லையா? நாம் எந்த விதத்தில் சோர்ந்து போய் இருக்கிறோம், எந்த விதத்தில் நம்முடைய குடும்பங்கள் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த காரியத்திற்காய் நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய காரியங்களை சரியாய் செய்கிற பட்சத்திலே அந்த குடும்பத்தை நாம் சரியாய் கொண்டு போக முடியும். கணவன் என்கிற ஒரு மனிதன், குடும்பத்திற்கு தலையாய் இருக்கிற அந்த மனிதன் தன்னுடைய சொந்த சரீரமாய் மனைவியை பாவித்து என்ன செய்ய வேண்டுமாம்? அவர்களை கனப்படுத்தி அவர்களை போஷிக்கிறவனாய், காப்பாற்றுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதில்லாதபடி குடித்து வெறித்து திரிந்தால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. ஆமென். குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி வேலை செய்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து குடித்து வேறு காரியங்களுக்கு செலவிட்டு சிலர் மோசமான தவறான பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பத்தை வெறுக்கிற அநேக ஆண்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களுக்காய், நமக்கு தெரிந்த நம்முடைய ஊரில் உள்ள நம்முடைய சபையில் உள்ள குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கணவன் செய்ய வேண்டிய கணவன் காரியங்களை கரெக்டா செய்ய வேண்டும். அவன் ஒரு குடும்பத்தை போஷிக்கிறவனாகவும் இருக்கணும், காப்பாற்றுகிறவனாகவும் இருக்க வேண்டும். மனைவியானவள், நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று சொல்லி, புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாளாம். புத்தியா இருந்து தன் வீட்டை கட்ட நாம் படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்கணும். அப்பா, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி நடத்த வேண்டும், இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதே, நான் இதில் எப்படி சரியாய் நேர்மையாய் கொண்டு போக முடியும் என்று சொல்லி ஆலோசனையை நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தான் என்ன செய்ய முடியுமா? தன் வீட்டை கட்ட முடியுமா? அநேக வீடுகளிலே கணவன் வேலை செய்து கொண்டு வருகிறார், மனைவி இடத்திலே கொடுக்கிறார். மனைவி என்ன செய்கிறாங்க? காண்கிறதையெல்லாம் வாங்கி, பிடித்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு கடனை வருவித்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டு வருகிற தன்னுடைய கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மனைவியாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீயாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் எப்படிப்பட்டதாம்?
விலை உயர்ந்ததாம். ஹல்லேலூயா. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற ஸ்திரீகளா இருக்கிற நம்முடைய புருஷனுடைய இருதயம் நம்மை நம்புகிறதா? ஹல்லேலூயா. நாம் நம்முடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோமா? புருஷன் நம்மிடத்திலே நம்பி எல்லா காரியங்களையும் நம்மிடத்திலே கொடுக்கிறாரா என்றால் நாம் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இல்லை, அவர்கள் ஒன்றுமே தராதபடிக்கு அவர்கள் போன போக்கில போய்கொண்டிருந்தால் நம்மிடத்தில் எங்க தவறு இருக்கிறதோ நாம் சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல இந்த குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமே. அநேக வீடுகளில குழந்தை இல்லாதது நிமித்தமாய் பிரச்சனை. ஹல்லேலூயா. அநேக திருமணம் ஆகி 4 வருடங்கள் 3 வருடங்கள் 10 வருடங்கள் ஆன குடும்பங்கள் எனக்கு தெரிந்து இருக்கிறது. அந்த குடும்பங்களில் எல்லாம் நன்றாகத்தான் இருப்பார்கள். ஏதாகிலும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வருகிற பொழுது குழந்தை இல்லாதவள் தானே என்று சொல்லி அவளுடைய இருதயத்தை நொறுங்க பண்ணி போக செய்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இருக்கிற நமக்கு அதனுடைய வேதனை தெரியாது, குழந்தை இல்லாத விடத்திலே கேட்டால் தான் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் எத்தனையோ காரியங்களை பாரங்களை வைத்துவிட்டு அநேகர் மத்தியில பேசுவார்கள். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய அன்னை 18 வருடமாகிறது, குழந்தை இல்லை, என்னுடைய மூத்த அண்ணனுடைய மனைவிக்கு. ஒரு சபையில நாங்கள் போய், எங்களுடைய பெருஞ்சிலம்பு சபையில போய் அங்கே காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் வருகிற பொழுது அங்கே பேசாதவர்கள், ஊமை வாயை உடையவர்கள் அந்த இடத்துல போய் என்ன ஸ்கிப்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் அன்னைக்கு பழக்கம். அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்படி மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டு இப்படி கேட்குறாங்க, உன் பிள்ளை எங்க அப்படின்னு. அவர்களே சிரித்த முகமாக இல்லை என்று என்னுடைய அண்ணி சொன்னார்கள். ஆனால் அதை பார்த்துட்டு இருந்த எனக்கு பயங்கர வேதனையாக இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் நிச்சயமாக வேதனைப்படும். நமக்கு தெரிந்திருந்தால் யாரிடத்திலும் நம்ம அதை கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. எலிசபெத் சொல்றாரு, ஆண்டவர் என்னுடைய நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி. அப்போ குழந்தை இல்லாதது ஒரு நிந்தை அவர்களுக்கு. ஹல்லேலூயா. அற்பமாய் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், அவளை கர்த்தர் கண்டார். ஆமென். அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவருடைய வேதனை ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த அன்னாள் அன்றைக்கு குழந்தை இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடித்த போது ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார் இல்லையா? அப்ப இவ்வளவு வேதனைகள் இருக்கிற ஸ்திரீகள் இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உண்டு, நமக்கு தெரிந்தவர்கள் உண்டு. நாம் அவர்களுக்காய் பாரப்பட்டு செபிக்க வேண்டும். எத்தனை குடும்பத்துல கணவன் ஒரு பக்கம் வெறுக்கிறார், குழந்தை இல்லை என்று சொல்லி, மாமனார் ஒரு பக்கம் தள்ளுகிறார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் எதிர்க்கே போனால் அவர்களை கேவலப்படுத்துகிறார். எத்தனை காரியங்கள் நடக்கிறது தெரியுமா? என்னிடத்துல எங்கள் சபையில வருகிறவர்கள் கூட உண்டு. அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்காய் ஜெபித்து கொள்ள என்று சொல்லி. அந்த தாய் தகப்பன் ஒரு பக்கம் வேதனை, அந்த குழந்தை இல்லாத பிள்ளைகள் ஒரு பக்கம் வேதனை. ஹல்லேலூயா. இதனால குடும்பங்களில போராட்டம். ஒரு பக்கம் கணவன் சரியில்லாததுனால போராட்டம், ஒரு பக்கம் மனைவி சரியில்லாததுனால போராட்டம், ஒரு பக்கம் குழந்தை இல்லாததுனால போராட்டம். ஹல்லேலூயா. சில இடங்களில் வேலைகள் இல்லாததுனால, காசு இல்லாததுனால, இப்படி பல விதத்திலே குழப்பங்களும் போராட்டங்களும் சமாதானங்களும் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல வேதம் சொன்னதுபடியே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று கண்களை மூடி எல்லாரும் ஒரு மனதோடு, தகப்பனே, எங்கள் குடும்பங்களில சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில சந்தோஷம் உண்டாகணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல வியாதிகள் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி வாய்களை திறந்து உற்சாகமாய் ஜெபிங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னீங்களே அப்பா. எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, எங்கள் இடத்திலே கண்ணீர் வெடிக்கிற உடைய மாற்றுவீராக, ஒரு மனதை கட்டளை இடுவீராக. ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே, குடும்பங்களிலே ஒரு மனம் உண்டாகட்டும், விட்டு கொடுக்கும் தன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, சந்தேக சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சந்தேகப்படுகிற சுபாவங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். சமாதானத்தை கொடுக்கிற
கர்த்தர் குடும்பங்களை தொடுவீராக, குடும்பங்களை தொடுவீராக, குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை ஊற்றுவீராக. தகப்பனே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களே தவறி தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை எல்லாம் சந்தித்து குடும்பங்களிலே சமாதானத்தை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் சந்ததி மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த பெற்றோர்கள் அதற்கு பாத்திரவான்களாய் மாறும் அப்பா, பாத்திரவான்களாய் மாற்றுவேன். சமாதானமுள்ள குடும்பத்தை கட்டியெழுப்பட்டு மாறுவே அற்புதத்தை செய்கிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீ குடும்பங்களை பொறுப்படுங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் வரும். ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுங்கப்பா. எத்தனை பிள்ளைகளுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டு என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே என் தேவன் மனம் இறங்குங்கப்பா. கர்ப்பத்தை கொடுவீராக, கர்ப்பத்தை கொடுவீராக. கர்ப்பத்திலே கனி உருவாவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கண்டித்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்ப்பத்தை கொடுவீராக. கர்த்தாவே, நீர் அற்புதத்தை காண செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிரப் பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிரப் பண்ணுங்க. வெட்கப்பட்ட இடத்திலே தலை நிமிரப் பண்ணுவீராக. ஆண்டவரே தலை நிமிரப் பண்ணுவீராக. அப்பா இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. எந்த குடும்பங்களில் எல்லாம் குழந்தை இல்லை என்று சொல்லி அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ, கர்த்தர் அவருடைய கண்ணீரை காண்பீராக, கர்த்தருடைய கண்ணீரை காண்பீராக. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. எல்லா குடும்பத்திலையும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. என் தேவன் பெரியவராயிருந்து அற்புதத்தை செய்து குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துவோம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும், எல்லாரும் சேர்ந்து, பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் ஒரு சமாதானம் பெற்று, ஒன்று சமாதானம் இருந்தது, இரண்டாவது பக்தி விருத்தி இருந்தது, மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, நான்காவது பரிசுத்த ஆவியின் ஆறுதல் இருந்தது. ஹல்லேலூயா. சபைகளில இந்த காரியங்கள் இல்லை என்றால் அங்கே நாம் போய் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. சபைகளில சமாதானம் இருக்க வேண்டும். நாம் சமாதானத்தை தேடி நிம்மதியை தேடி நாம் ஆலயத்திற்கு வருகிறோமே, ஆனால் அங்கே நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் வர வேண்டும், நம்மை தேற்றுகிறதான வார்த்தைகள் வர வேண்டும், நமக்கு ஆலோசனைகள் வர வேண்டும். வேத வசனங்கள் எதற்கு இருக்கிறதாம், போதிக்கிறதற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் தான் நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் சபைகளில் வருகிற பொழுது சண்டைகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக இடங்களில சபைகளில போட்டிகள், பொறாமைகள். ஒரே சபைதான், ஒரே சபையில் அங்கத்தினராக இருக்கிறவர்கள் தான், ஆனால் சபைக்குள்ளே போனால் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இரண்டாவது காரியம், பக்தி விருத்தி இல்லை. நாளுக்கு நாள் நாம் ஆலயத்துக்கு வருகிற பொழுது நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய காரியம் வளர வேண்டும். ஆமென். ஜெபிக்காத நாம்
நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதிக்க தெரியாத நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனங்களை வாசிக்காமல் தியானிக்காமல் இருக்கிற நாம் வாசிக்க தியானிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக நாளுக்கு நாம் வளர்ந்து பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டுமா? தேவ சமூகத்தில் வருகிற பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோதானோ என்று வரக்கூடாது. ஆலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள்ள என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சபைக்கு ஆலயத்திற்கு நாம் வருகிற பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதுவரையிலும் என்னை காத்து வந்தீரே என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து துதித்து ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வர வேண்டும். என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்லி நிர்விசாரம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான்காவது காரியம், பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெறுகின்றதா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் ஆறுதல் சபைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவு இருந்தால்தான் சபையிலே வருகிற மக்கள் ஆற்றப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள், அவர்கள் சமாதானத்தை பெற்று செல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சபையிலே நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது. அநேக சபைகளிலே சமாதானம் இல்லை, பக்தி விருத்தி இல்லை, ஆவிக்குரிய அபிஷேக ஆராதனைகள் இல்லை. ஆமென். கடமைக்காக ஏதோ ஆராதிக்கிறார்கள், அந்த நேரத்தை கழிக்க வேண்டும் என்று ஆராதித்து கடந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசங்களில காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய சபைகள், இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை சபைகளும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் ஆவியானுடைய ஆறுதலோடு நடந்து பெருகத்தக்கதான ஆவிக்குரிய சபைகளை ஆண்டவர் எழுப்பும்படியாய் நாம் சபைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு கொலோசிய பட்டணத்திற்கு, திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்டதான தேவ வசனம் இல்லாமல் சடங்காச்சாரமாய் நடக்கிற சபைகளில திருவசனம் சொன்னால், அங்கே போகிற ஜனங்கள் மத்தியிலே திருவசனத்தை சொன்னால் அவர்கள் நம்மை ஏளனமாக பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள், இவர்களுக்கு பைத்தியம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பவுல் சொல்றாரு, திருவசனம் சொல்லும்படியான திறந்த வாசல் தேவ ஊழியர்களுக்கு தேவை. ஆமென். அதற்காக விசுவாசிகளாகிய நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். இந்த வாரம் எங்களுடைய சபையின் போதகர் எந்த இடங்களிலெல்லாம் ஊழியங்களுக்கு போகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கணும், அந்த இடங்களிலெல்லாம் அதிசயங்கள் நடக்கணும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும். போகிற இடங்களிலே வாசல்கள் திறக்கப்படணும். அந்நிய மதத்தினர்கள், ஆண்டவரை அறியாத இருளின் ஆதிக்கத்தில் பிடிபட்டு இருக்கிற ஜனங்கள் மெய்யான ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாய் போகிற இடங்களிலே வாசல்கள் திறக்கப்படும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. தேவன் உங்களிடத்திலும் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதின பவுல் சொல்றாரு, திருவசனம் சொல்லும்படியான வாசல் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஊழியர்களுக்காக நாம் மிகவும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை செய்கிறவருடைய குடும்பத்துல பிசாசு பலவிதத்துல போராடுவான். நாங்கள் ஒரு இடத்துல போய் ஜெபிச்சுட்டு வந்தோம்னா எங்களுக்கும் சமாதான குறைவுகள் வரும். அந்த பலவீனம் அந்த வீடுகளில விடுதலை நடக்கும், எங்களுக்கு பலவீனம் வரும். இல்லை என்றால் பிள்ளைகளின் நிமித்தமா வரும். ஏதோ ஒரு விதத்துல அந்த வீட்டிலை விட்டு போன பிசாசு எங்களை பின்தொடர்ந்து வந்து நிறைய போராட முயற்சிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் தான் தாங்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நீங்கள் உற்சாகமாய் தேவன் ஊழியர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சபைக்காய் ஜெபிக்க வேண்டும், சபையிலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு நாள் உங்களுடைய ஊழியர் சொன்னாலும் அதை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த சாட்சி என்றைக்கு சபையில வருகிறதோ அதுவரையிலும் நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் சபையா இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிற பொழுதுதான் விடுதலையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஊழியர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், சபைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். பாரம்பரிய சபைகள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். காணாத அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாததை அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியர்களை
கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்த வேண்டும். அன்னைக்கு பேதுரு போய்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நிழலாகிலும் பட்டால் சுகமாவார்கள் என்று சொல்லி கட்டிலின் மேல வியாதியஸ்தர்களை கொண்டு படுக்க வைப்பார்களா? அப்படிப்பட்ட அற்புதம் நம்முடைய அப்போஸ்தல சபைகள் இந்த நாட்களிலே நடக்கிற சபைகளிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பவுல் போகிற பொழுது அவருடைய அந்த இடுப்பிலே கட்டியிருக்கிற நூல், அவருடைய கர்ச்சிப்பு, உருமால்கள் எல்லாத்தையும் போட்டா கூட விடுதலையாகிறார்களாம் வியாதியஸ்தர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கும்படி நாம் செபிக்க வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் இதை காட்டிலும் மேலானவைகளை செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிறதையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா சபைகளுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாக வேண்டும், சபைகள் பெருக வேண்டும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களால் நிறைக்க வேண்டும். ஆமென். மனிதர்களை மந்தையை பெருக பண்ணுவது போல மனிதர்களை கர்த்தர் பெருக பண்ணும்படி செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியங்களுக்காய் சபைகளுக்காய் எல்லாரும் உற்சாகத்தோடு செபிங்க. ஹல்லேலூயா. யாராகிலும் ஒருவர் ஏவப்பட்டவர்கள் சத்தத்தை உயர்த்தி செபிங்க. சபைகளுக்காய், விசுவாசிகளுக்காய், ஊழியங்களுக்காய் செபிங்க. சுயமாய் அல்ல, பெருமைகளை கொண்ட தகப்பனே, பணத்தினால் அல்ல தகப்பனே, ஆவியானவர் நடத்த வேண்டுமே. ஊழியர்கள் அப்போஸ்தலர் கர்த்தாவே, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஊழியர்களுக்கு நடக்க வேண்டுமே. அவர் குடும்பங்களுக்கு வருகிற போராட்டங்கள் மாறணுமே. அவர் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே ஹல்லேலூயா போராடுகிற போராட்டங்கள் மாறணுமே. நாட்களிலே ஆண்டவரே எங்கள் தேசத்திலே எழுப்புதலை உண்டு பண்ணக்கூடிய சபைகளை எங்கள் தேசத்தில் நீர் அப்படியே செய்ய போகிறீர்கள். நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம்.